Hi friends, welcome to Lakshara kitchen. இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் சன்னா மசாலா, கரம் மசாலா பொருட்கள் 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பெரிய வெங்காயம், 1/2 கப் சுண்டல், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் அந்த கரம் மசாலா பொருட்கள் அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே அந்த 2 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு கைப்பிடி சுண்டல் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதை உரமாக வச்சுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இந்த 3 பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா சுருள வதங்கணும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த சுண்டல், ஒரு கைப்பிடி சுண்டல், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச சுண்டல் தான் இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தவுடனே நம்ம சன்னா சுண்டலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சன்னா மசாலா இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவு கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ சுவையான சன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.